ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மல்லீஸ் கிச்சன். இது மண்டே மார்னிங் ரொட்டீனுங்க. நான் மண்டே நைட்டே முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நாங்கள் சண்டே கொஞ்சம் ஹெவியாக நான்வெஜ்லாம் எடுத்துக்கிட்டனால சரி மண்டே ரசம் அந்த மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசம் வச்சுட்டு கோஸ் பொரியலுக்கு கூட்டு மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன். சரி பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு எப்போவுமே காலையில் ஏதாவது ஒரு சுண்டல் சாப்பிடுவோம். ஸோ இன்றைக்கி பச்சைப்பயிறு ஊற வச்சேன், நைட்டே ஊற வச்சுட்டேன். அதோட நமக்கு வெயில் வேறு ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லையா, ரொம்ப வெயில் இப்போ பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ மார்ச் மாதமே இப்படி இருக்குது, நீ ஏப்ரல் மேலாம் எப்படி இருக்குமோ தெரில. சரி அதனால் கொஞ்சமாக வெந்தயமும் ஊற வச்சேன். சரி வீக்லி ட்வைஸ் இல்லை த்ரைஸ் அந்த மாதிரி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. பாப்பாவும் குடிக்கிறேன்னுச்சு, அதனால் சேர்த்து நான் எனக்கும் ஹஸ்பண்டுக்கு தான் எப்போவும் வைப்பேன். சரி இன்றைக்கி பாப்பாவும் குடிக்கிறனால அதுக்கும் சேர்த்து வச்சுட்டேன். சரி காலையில் எழுந்திரிச்சோன்னா முதல்ல டம்ளரில் கொஞ்சம் ஊற்றி நான் ஃபஸ்ட்டு குடிச்சிட்டேன். அதுக்கப்புறமா உலைய வச்சுட்டு ரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். புளியும் ஊற வச்சுட்டு பாருங்கள், ஃபஸ்ட்டு குடிச்சிட்டு ப்ரஷ் பண்ணோன்னே தான் நான் குடிப்பேன். சில பேர் சும்மா வாய் குப்பிளிச்சிட்டு குடிப்பாங்க. எனக்கு என்னமோ அது பழகிடுச்சு. ப்ரஷ் பண்ணால் தான் எதுவுமே என்னால் இது பண்ண முடியும். ஸோ ரசத்துக்கு நான் கொஞ்சமாக போட்டு 2 தக்காளி போட்டு தான் வச்சேன். ஏன்னா ரசம் அடுத்த நாள் மிஞ்சிச்சு அப்படின்னா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக அளவாக தான் வச்சுக்கிறது. அப்புறம் கூட்டுக்கும் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். தக்காளி வெங்காயம் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு கொஞ்சம் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். சரி அதையும் போட்டு கூட்டுக்கு ரெடி பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்திங்கன்னா பச்சைப்பயிறு சுண்டலும் கிரேப்ஸும் க்ரீன் கிரேப்ஸ் இருந்துச்சு, அதையே கொடுத்துட்டேன். நான் இந்த மாதிரியே தான் செய்வேன். ஃபஸ்ட்டு வேக போட்டு பண்ணால ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஊற வச்சிட்டேன்னா பாசிப்பயிறு சீக்கிரமாகவே வந்துடும் இல்லையா. அதனால் தக்காளி வெங்காயம் போட்டுட்டு நீங்கள் ஊற வச்சதுக்கப்புறம் போட்டுட்டு அதுக்கப்புறம் காயெல்லாம் போட்டுனே கொஞ்சம் நேரத்துலேயே வெந்துடும். காயும் வந்துடும். கூட்டு வைக்கும்போது பருப்பு ரொம்ப வேகக்கூடாது. ஏன்னா ரொம்ப வெந்துச்சுன்னா குழம்பு மாதிரி ஆயிரும். அதனால் நான் கொஞ்சம் அதனால தான் இப்படி வைப்பேன். கூட்டு வைக்கும்போது மட்டும் எப்போவும் இந்த மாதிரி வைப்பேன் நான். கூட்டு பாசிப்பருப்பை வேக வைக்க மாட்டேன் தனியாக. இந்த மாதிரி வச்சுட்டு காயோடு சேர்த்து வேக வைப்பேன். அப்போ ரொம்பவே நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் கொஞ்சமாக சாம்பார் தூள் மட்டும் சேர்த்துக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும். மஞ்சள் ஜீரகம் அரைச்சி ஊற்று, ஏன்னா ரசம் அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தனால அதை அரைச்சி ஊற்றலை. எப்போவும் மஞ்சள் ஜீரகம் விட்டு அரைச்சி ஊற்றுவேன், அதுவும் நல்லாயிருக்கும். மேக்ஸிமம் அரைச்சி தான் வைக்கிறது. ஏன்னா அப்படியே பழகிட்டோம் சின்னதுலேருந்தே. எனக்கு எங்களுக்கு எங்கள் அம்மா அப்படியே தான் செஞ்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ என் பசங்களுக்கும் அப்படி பழகிட்டேன். எல்லா குழம்பும் மேக்ஸிமம் அரைச்சி தான் வைப்பேன். முடியாத பட்சத்துக்கு எமர்ஜென்சினா தான் கடையில் உள்ள தூள் வாங்கி யூஸ் பண்ணுறது. ஸோ கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோட லைஃப்பில் சில பேரை சில நேரத்தில் கடவுள் எதுக்கு தான் வெளியேற்றுவான்னு தெரியாது. அது அந்த டைமில் நமக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். என்ன இப்படி நடந்துருச்சு, நம்ம இவங்கள எப்படி நம்பணும் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து யோசித்து பார்க்கும்போது இப்படி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் உங்கள்கிட்டயா நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருந்தோம், நம்ம அவங்க கூட பழகினோம் அப்படிங்கிற மாதிரி தோணும். அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட் தான் என்னோடய லைஃப்பில். நான் அவங்கள என்னோடய கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி தான் நினச்சிருந்தேன். அவங்க என்னோடய உறவு தான், ரிலேஷன் தான். எல்லா கஷ்டத்துலேயும் நான் அவங்களுக்கு கூட நின்னேன், சப்போர்ட் பண்ணேன், என்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணேன். ஆனால் எனக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போது, எனக்கு ஒரு நல்ல விஷயம்னு வரும்போது, நல்லதுலேயும் அவங்க ஷேர் பண்ணிக்கல, கெட்டதுலேயும் ஷேர் பண்ணிக்கல. எனக்கு ரொம்ப ஒரு துக்கமான விஷயம் என்ன அப்படின்னா என் லைஃப்பில் நடந்தது. ஆனால் அவங்க என்னன்னு கூட கண்டுக்கல. ஆனால் நான் அவங்களுக்காக என்ன சொல்லுது, இதை சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ தான் நிறைய விஷயங்களை நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்காக நிறைய சண்டை போட்டிருக்கேன், கெட்ட பேர் வாங்கியிருக்கேன். எல்லா நேரத்துலையும் அவங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் நான் பண்ணியிருக்கேன், சப்போர்ட்டும் பண்ணியிருக்கேன். அது எப்படி சொல்கிறது அப்படின்னு தெரியல எனக்கு. ஏன்னா நமக்கே தெரியும் இல்லையா, நம்ம அவங்களுக்கு நான் மனசார கூட நான் கெடுதல் நினச்சதில்ல. எல்லா சப்போர்ட்டுமே நான் பண்ணேன். ஆனால் அவங்க ஏன் அதுதான் நம்ம என்ன தான் நம்மளோட குணத்தை மறைச்சி வச்சுருந்தாலும் ரியல் கேரக்டர் ஒரு நாள் வெளிப்படும். அதே போல் தான் அவங்க ஏன் அப்படி போனாங்க, வெளியில் ஏன் அப்படி நடந்துக்கிட்டாங்கன்னு எனக்கு இன்னுமே தெரியல. சரி நான் விட்டு ஒதுங்கிக்கிட்டேன். நமக்கு கஷ்டம் வர்றப்போ இருக்காத ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு தேவையே இல்லை. அது நிலைக்கவும் நிலைக்காது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கும் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ 100% யாரையும் நம்பாதீங்க. யாருமே கடைசி வரைக்கும் நம்ம கூட வரப்போகிறதே கிடையாது. நம்மளுக்கு நம்ம தான் துணை, நம்மளோட ஃபேமிலி தான் நமக்கு. ஸோ வெளியாளுங்களை அது உறவாக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு அளவோடு பழகுங்க. அதுக்காக சுத்தமாக எல்லாரையும் நம்பக்கூடாதுன்னு நான் சொல்லலை.
அளவோடு பழகுங்க, 100% நம்பாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.